இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? அக்கா, இந்த விஷயத்த பத்தி உனக்கு பேசணும்னு தோணுதோ இல்லையோ, எனக்கு தோணுது. நானும் இந்த வீட்ல ஒருத்தி தானே. என் மனசுல படுறத நான் சொல்லக்கூடாதா? அத்தை, உங்களுக்கு என்ன பேசணும்னு தோணுதோ தாராளமா நீங்க பேசுங்க அத்தை. ஏன் தானோ, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? அந்த நிலா குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அது ஏதோ மேலுக்கு முடியாம கிடக்குதுன்னா அத போய் பாக்குறதுல ஒண்ணு தப்பில்ல. அந்த குழந்தையோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் பண்ணி சொன்னதுக்காக இப்படி நீங்க 2 பேரும் அங்க போயிட்டு வரது சுத்தமா நல்லா இல்ல. சித்தி, என்ன பேசிட்டு இருக்க நீ? கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட தான் பேசுறியா? நீ எப்படி தானா நீ பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாம்? அவர் காய்ச்சல படுத்திருக்கிறதா சொல்றீங்கல்ல, அவர் ஏன் காய்ச்சல படுத்திருக்காருன்னு யோசிச்சு பாத்தீங்களா? நம்ம சௌந்தர்யாவை காப்பாத்த போய் அன்னைக்கு நடந்த சண்டையில யாரோ ஒருத்தர் அவரை கத்தியால குத்த வந்தாங்க. அப்ப அந்த கத்திய கையில பிடிச்சு அதுல காயம் ரொம்ப ஆழமா பட்டுட்டு இருக்கு. அந்த வெட்டு காயத்துல தண்ணி பட்டு செப்டிக் ஆகி அதனால காய்ச்சல் வந்திருக்கு. இல்ல பாப்பா அன்னிக்கிட்ட சொன்ன உடனே நம்ம வீட்டு பொண்ணை காப்பாத்த போய் அவருக்கு இப்படி ஆயி போச்சே, சமையல்காரர் அவர் இருக்காரு, அவரோட பொழப்பு நம்மளால கெட்டு போச்சேன்னு அண்ணி வருத்தப்பட்டு. ஏன் சித்தி, அவர் கையில எவ்வளவு பெரிய காயம் பட்டிருக்கு தெரியுமா? நம்மளால இப்ப அவர் சமையல் வேலைக்கு போகாம வீட்டுல படுத்த படுக்கையா இருக்காரு. நல்லா இருக்காது சித்தி. உனக்கு இது தேவையா? நான் உனக்கு அப்பவே சொன்னேன்ல, தனம் ஒரு விஷயம் பண்ணா அதுல 1000 காரணம் இருக்கும்னு. என் பேச்ச கேட்டியா நீ? இப்ப தேவையில்லாம என் மக கிட்ட வாங்கி கட்டிக்கிட்ட. சும்மா அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு நோட்ட விட்டுட்டு இருக்காம உன் வேலை என்னமோ அதை மட்டுமே பாரு. தனம், ஷாலினி, நீங்க ரூமுக்கு போங்க. போமா, உன்கிட்ட எவ்வளவு தடவை சொன்னாலும் எனக்கு புரிய மாட்டேங்குது. வர வர யாரும் இந்த வீட்ல என் பேச்ச கேட்க மாட்டேங்குதுங்க. இருங்க வச்சுக்கிற ஒரு நாள். என்னாச்சு அண்ணி? சித்தி சொன்னதே இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் அத பத்தி யோசிக்கல ஷாலினி. அதுக்குதான் நீயும் அத்தையுமே பதில் சொல்லிட்டீங்கல்ல. நிலா வீட்டை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நிலா வீட்டை பத்தியா? ஆமா ஷாலினி, நிலாவோட அப்பா ரொம்ப பாவம். அந்த பொண்ணு ராதிகா கோவத்துல பேசியிருந்தாலும் அவங்க சொன்ன விஷயம் என்னமோ நியாயமான